ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெட் அண்ட் டிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் மெத்தடாலஜி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதில் நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே காமன் என்ன அப்படின்னா வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியும் ஜிகேவும் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து காமன். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிற சிலபஸை டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மொத்தம் 8 யூனிட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன். அதுதான் வந்து யூனிட் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டாக அவங்க கேட்டிருக்க டாப்பிக்கு. ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், முன் தொடக்க கல்வி. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் டைமில் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உளவியல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் ஆடியோவாக சொல்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் மெசேஜஸுமே வந்து நீங்கள் அப்படியே லைன் பை லைனாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டைம் ஆகும். ஒரு நோட் போட்டு தனியாக ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதே வந்துட்டு நீ எக்ஸாம் டைமில் ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஃபுல்லாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பாதியில் வந்து அது வந்து ரொம்ப டயர்டாயிருப்பீங்க. அதனால் வந்து உங்களால் ஃபுல்லாக அதை கவர் பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன். ஒரு தாட்டி நல்லா கேட்டுக்குங்க. என்னெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோ தனியாக செப்பரேட்டாக ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மெத்தடாலஜி நோட்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னாட்டும் இல்லைனாலும் நான் போட்டிருக்க எல்லா யூனிட்ஸுமே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். முன் தொடக்க கல்வி. தொடக்க கல்விக்கு முன் 3லேருந்து 6 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குற கல்வியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாட்டில் வந்து முன் தொடக்க கல்விக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு 2.5லேருந்து 5 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. 2.5லேருந்து 5 வயசு வரைக்கும் என்னென்ன பள்ளிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நர்சரி, கிண்டர் கார்டன், மாண்டிச்சோரி, அங்கன்வாடி, இந்த பள்ளிகள்லாம் வந்துட்டு முன் தொடக்க கல்விக்கான பள்ளிகள். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து இந்த பள்ளிகள் செயல்படுது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை சிந்தாகரிப்பேட்டை கல்யாணம் மேல்நிலைப் பள்ளியில் மாண்டிச்சோரி பள்ளி இயங்குகிறது. சென்னையில் வந்து எந்த இடத்துலனா சிந்தாகரிப்பேட்டை. என்ன ஸ்கூல் அப்படின்னா வந்து கல்யாணம் மேல்நிலைப் பள்ளி. அதில் வந்து எந்த இதை வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் வந்து எப்பவுமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வந்து மாண்டிச்சோரி பள்ளி இயங்கிட்டுருக்கு. அதுபோக நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் இயங்கிட்டுருக்கு. இது வந்து நம்ம பேசிக்காக வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக, அதாவது ஒரு ஃபேமஸான உளவியல் புக்லேருந்து நம்ம எடுத்த மெசேஜஸ் இதெல்லாம். ஓகேங்களா. நோக்கம், அதோட நோக்கம் என்ன, முன் தொடக்க கல்விக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கான 5 நோக்கங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டால் குழந்தைகளின் உடல் நலம், சமூக நலம், அறிவு வளர்ச்சி, உளநலம், அதாவது வந்து மென்டல் ஹெல்த்து. அதுக்கு அடுத்தது வந்து உணர்வுகளின் நலன். இதோட நோக்கம் என்ன, முன் தொடக்க கல்விக்கான நோக்கம் என்ன அப்படின்னா மொத்தம் 5 இருக்குது. குழந்தைகளின் உடல் நலம், சமூக நலம், அறிவு வளர்ச்சி, உளநலம், உணர்வுகளின் நலம். ஓகேங்களா. அடுத்து முன் தொடக்க கல்வியை பற்றி ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட்டும் கோட்ஸும் அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரவீந்திரநாத் தாகூர் சிறுகதை ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்து நிறைய எழுதியிருக்காரு. அது முக்கியமான ஒன்று. சிறுகதை வந்து காபூலிவாலா. ஓகேங்களா. இதில் வந்து 2.5 வயதான ஆண் குழந்தை மினி, அந்த மினிங்கிற குழந்தையோட அறிவு வளர்ச்சியை பற்றி அதில் வந்து எழுதியிருப்பார். மறுபடியும் சொல்கிறேன். ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதை காபூலிவாலா. இதில் 2.5 வயதான ஆண் குழந்தை மினியின் அறிவு வளர்ச்சி பற்றி கூறியுள்ளார். 2வது பாயிண்ட்டு, மாண்டிச்சோரி 1940 இந்தியாவிற்கு வருகை தந்த பல நகரங்களில் மாண்டிச்சோரி பள்ளிகள் நிறுவினார். ஓகேங்களா. மாண்டிச்சோரி அப்படிங்கிறவர் வந்து 1940 இந்தியாவுக்கு வந்தப்போ தான்
பல பள்ளிகளில் வந்து மாண்டிச்சோரி பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் அப்படிங்கிறது முக்கியம். 1944ஆம் ஆண்டு சர்ஜன்ட் ரிப்போர்ட் அறிக்கையின்படி அரசு குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை துவங்கலாம் என அறிவித்தது. எந்த வருஷம்? 1944. எந்த அறிக்கையின்படி? சர்ஜன்ட் அறிக்கையின்படி. அந்த சர்ஜன்ட் அறிக்கை வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு அரசு வந்து குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை துவங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ரோபல், மாண்டிச்சோரி, ரூசோ இந்த 3 பேருமே வந்து குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள். அவங்க வந்து இதை வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஆழமாக நம்பினாங்க அப்படின்னா, குழந்தை பருவம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பருவம் எளிதில் மாற்றியமைத்து பயிற்றுவிக்கும் தன்மை உடையதாக விளங்குகிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. யார் 3 பேர் வந்து குழந்தை கல்வியோட தொடர்புடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்து ப்ரோபல், மாண்டிச்சோரி, ரூசோ. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை 1986 மழலையர் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணைந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்தை பக்கபலமாக இருக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி சொல்லி அதை வந்து செயல்படுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1986. இந்த முன் தொடக்க கல்வி அப்படிங்கிற திட்டம் வந்து அங்கன்வாடி, அதாவது ICDS ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், அதன் கீழே தான் இது வந்து செயல்பட்டுட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து தொடக்க கல்வியை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத. முன் தொடக்க கல்வி பற்றி படிச்சிருந்தோம். அது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம நாட்டில் அதோட வயது வரம்பு என்ன, அதுக்கான பள்ளிகள் என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல செயல்படுது, அதுக்கான எவ்வளோ நோக்கங்கள் இருக்குது. ரவீந்திரநாத் வந்து ஒரு சிறுகதை எழுதினார். ஒரு ஆண் குழந்தையை வச்சு மினிங்கிற பேர், அந்த ஆண் குழந்தைக்கு வந்து மினின் பேரில் எழுதினார். அந்த தலைப்பு என்ன, அதே மாதிரி அந்த சிறுகதை காபூலிவாலா அப்படிங்கிற சிறுகதை யாரால் எழுதப்பட்டது, அப்போ அந்த குழந்தையோட வயசு எவ்வளவுன்னு வச்சு அந்த சிறுகதை எழுதினார். மாண்டிச்சோரிங்கிற பள்ளி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யாருனால ஸ்டார்ட் பண்ணாங்க, சர்ஜன்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது, எந்த வருஷம் அது வந்து வெளியிட்டாங்க, ப்ரோபெல் அப்படிங்கிறவர் வந்து யார், ப்ரோபெல் அப்படிங்கிறவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர் கார்டன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து குழந்தை கல்வி, அதாவது குழந்தைகளுக்கான கல்வியோட ரொம்பவே தொடர்புடையவங்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த பருவம் வந்து எளிதில் வந்து மாற்றி அமைக்க முடியும், குழந்தை பருவமா குமர பருவமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தேசிய கல்விக் கொள்கை எந்த வருஷம் இருந்தது, அதோட நோக்கம் என்னவா சொல்லப்பட்டிருந்தது, முன் தொடக்க கல்வி வந்து எதன் கீழே வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுல இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஜுகேஷன் மெத்தடாலஜியோட எல்லா நோட்ஸுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.